அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த ஜூலை மாதம் தொடங்குற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய், ரிஷப ராசியில குரு, மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன், கர்க்கடக ராசியில புதன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ர நிலைமையில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார். ஜூலை 16 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கர்க்கடக ராசிக்கு மாற்றம் தெரிகிறார். அன்னைக்கு தான் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி மாத பிறப்பு. புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய பார்வை என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசியில ராசிநாதன் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். இது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல பாக்யாதிபதி விரையாதிபதி குரு பகவான் அமர்ந்திருக்கார். அது மாதிரி மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள், மற்ற கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரம், பார்வை எல்லாமே நமக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. இப்போ முதல் விஷயம், இந்த ராசியில நமக்கு ராசிநாதன் அமர்ந்திருக்கார். அவர் தைரியக்காரகன், இரத்தக்காரகன், அது மாதிரி மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவர் தான் அதிபதி, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு அவர் தான் அதிபதி. அப்போ அவர் ஆட்சியா இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் அவர் சுக்கிரனுடைய சாரம், அவர் சூரியனுடைய சாரம். அப்போ 2 சாரமுமே நமக்கு ரொம்ப ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் இதெல்லாம் நமக்கு மீண்டும் வேகம் பெறும். அப்ப 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அது மாதிரி 7, 8 பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அப்ப அந்த விஷயம் ஒரு தெளிவா நம்மளால செய்ய முடியும். ஒரு இரட்டை மனநிலை இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிறோமோ அந்த காரியம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரட்டை மனநிலை இருக்கும். அந்த இரட்டை மனநிலை நமக்கு நிச்சயமான முறையில மாறிடும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, புதுசாக நம்மளால சில இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாசத்துல நம்மளால செய்ய முடியும். குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள், நிறைய நல்ல விஷயங்கள், அது எல்லாமே நமக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது. தொழில் ஸ்தானம் இருக்கிறதுலே ரொம்ப வலுவா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் பார்க்க போறார் தொழில் ஸ்தானத்தை, புதன் பார்க்க போறார், சுக்கிரன் பார்க்க போறார், ஏற்கனவே குரு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள், சில நாட்கள்ல சந்திரனும் பார்ப்போம். அப்போ நமக்கு ஒரு 5 கிரகங்கள் பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருக்கு. அது இதை மாதிரி ஒரு நமக்கு ஒரு வலுவான அமைப்பு, ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கடினம். சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் அது மாதிரி வரும். அப்போ நம்ம புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசா சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் இது.
அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு உபதொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இந்த மாதத்தில் நாம் செய்யலாம். புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணும், அல்லது இந்த புது உத்தியோகத்துக்கு சேர்வதற்கு ஒரு கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், அது எல்லாமே இப்போ நமக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அற்புதமாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பணியிட மாற்றம், எனக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், அதில் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அதற்கான விஷயங்கள் எப்படி இருக்கும், அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு தன்மை இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் உங்களுடைய உடல்நிலையில், உடல் ஆரோக்கியத்தில் நிறைய சிக்கல்கள், பயம், ஒரு தேவையில்லாத ஒரு பயம் மனசில், இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரம். அன்னெசரியான பயம், அதெல்லாம் பயத்தெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2014 டிசம்பர்லேருந்து 2023 எண்டு வரைக்குமே நம்ம நிறைய சிரமத்தை நம்ம அனுபவிச்சாச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 வருஷம் நிறைய சிரமத்தை நாம் அனுபவிச்சிட்டோம். அப்போ இப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பான முறையில் அனுகூலமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதத்தினுடைய மத்தியில் ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு எழுந்தருவார். அப்போது 2வது இடத்துல குருவோட சேர்ந்து செவ்வாய் பயணிக்க போகிறார். இவ்வளவு நாளாக நம்ம பார்த்தோம்னா சனியினுடைய பார்வையில் நம்ம ராசிநாதன் இருந்தார், ராசி இருக்குது. அப்போ நம்மளால ஒரு செயல்பட முடியாத ஒரு தன்மை நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. இனிமே அது நிச்சயமான முறையில் நமக்கு மாறிடும், அதில் கவலையே நமக்கு வேண்டாம். அப்போது வழக்குகள் சம்பந்தமான விஷயம், ஏன்னா 8ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்க போற, குரு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கார். அப்போ 8ஆம் இடத்தை ராசிநாதன் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், நீண்ட நாளாக இழுபறியா இருந்த விஷயங்கள், அது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள், உறவுகளுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பனிப்போர், ஒரு சிக்கல்கள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எல்லாம் நமக்கு இருந்தது. இனிமேல் அது எல்லாத்துலேயுமே நமக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இது எல்லார் மூலமாகவும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அது மாதிரி வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகக்கூடிய ஒரு தன்மை, அதுவும் நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பொதுவாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கும் போது பெண்களுக்கு எடுத்துனோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய எழுச்சி, முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதமானது நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுக்கு நம்மளால வர முடியும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை அம்மன் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.